ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ், வெரி குட் மார்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ளஸ் ஆக்சிலோஸ்கோப்பு ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசால்ட்ரிங் எஸ்எம்டி டீசால்ட்ரிங் ஒன்று போட்டிருப்போம். அது பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இதை நம்ம பண்ணோம். சரிங்களா, இது இப்போது தான் ரிவ்யூ பண்ண டைம் கிடச்சிது. ஸோ அதனால் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா FNIRSI ஃபின்ரிசின்னு சொல்லிட்டு 2C23Tன்னு சொல்லிட்டு இது டுவல் சேனல் ஆக்சிலோஸ்கோப் மல்டிமீட்டர். ஓகேங்களா, இது இப்படி தான் இருக்குது. இதுவும் சிங்கப்பூர்லேருந்து தான் வாங்கினது. ஓகேங்களா, நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு மல்டிமீட்டர்லேயே வந்து வித்து ஆக்சிலேட்டரும் ஆக்சிலோஸ்கோப்பும் வந்து சேர்ந்து இன்பில்டாக வந்துடுது. ஓகேங்களா, இது பாருங்கள். மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பில்டப். இதில் செக் பண்ணுறதுக்கு இது இன்பில்ட் பேட்ரி, இது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, மேட் இன் சைனா தான் இது, பட் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரிவ்யூ தான் பண்ணுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்ற ஒரு இதுவும் நான் ஃபீட்பேக் வந்து அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான கிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யூசர் கைடு, ஆக்சிலோஸ்கோப்போட ப்ரோப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சிங்கிள் சேனல், இது டபுள் சேனல் இது, ஆனால் சிங்கிள் ப்ரோப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அடிஷ்னலாக இன்னொன்று வாங்கிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இது ஃபங்க்ஷனு, ஒரு இது என்னென்ன வேலை செய்யும், என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்காக. ஓகேங்களா, இன்ட்ரொடக்ஷனு, பேனல் இன்ட்ரொடக்ஷனு, டிவைஸ் பேராமீட்டரு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்புறம் ஆக்சிலோஸ்கோப்பும் இதுக்கு நம்ம வேலை செய்யும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிற ஆக்சிலோஸ்கோப். ஏன்னா மோஸ்ட்லி இது வரைக்கும் நம்ம இது வாங்கி யூஸ் பண்ணல. இதுக்கப்புறமா வந்து வர வீடியோஸில் வந்து ஆக்சிலோஸ்கோப்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து இதோட சார்ஜிங் கேபிள்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சி டைப் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோப்ஸ் செக் பண்ணுறதுக்குண்டான ப்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குவாலிட்டி ஓகே. ப்ரோப்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக, வோல்டேஜ் அளக்கிறதுக்கு, மற்றபடி ரீடிங்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக. சரிங்களா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இன்னொன்று சிக்னல் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. 3-in-1 இதாக்குள்ள பர்பஸு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பல்ஸு சிக்னல் ஜென்ரேட்டர் மீன்ஸ் உங்களுக்கு பிடபிள்யூஎம் பல்ஸ் வந்து இதுலேருந்தே ஜென்ரேட் பண்ணி என்ன ஃப்ரீக்வன்சி என்ன ஹெட்ஸ் வேணுமோ இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு உண்டான கனெக்டரு, சார்ஜிங் கனெக்டரு, ஆப்ரேஷன் இது புக்கு. ஓகேங்களா, இது வந்து ஆக்சிலோஸ்கோப்போட ப்ரோப் செட்டு. ஓகேங்களா, இது நான் வந்து ஆக்சிலோஸ்கோப் நான் எதனா டிவைஸில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மீட்டர் ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ப்ரோப் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டர் ஆன் பண்ணி இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். மீட்ரு நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, பின்னாடி அந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகே, மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் இங்கே இருக்குது. பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபின்ரிசின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணோன்னா வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிமீட்டர் செட்டப்பில் இருக்குது. சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, தெரியுதுங்களா மல்டிமீட்டரு. இப்போ இதை நம்ம மோடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மெனுன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணும்போது வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மெனுவை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஆக்சிலோஸ்கோப் காட்டுது. ஆக்சிலோஸ்கோப் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன், ப்ளே கொடுக்குறேன். இது பாருங்கள், ஆக்சிலோஸ்கோப் நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்ன மாதிரி இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு பாருங்கள் வோல்டேஜ் வந்து 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மொத்தம் 2 சேனல் இருக்கும். இதில் சேனல் 1 சேனல் 2 டிஎஸ்எஸ் வந்து சிக்னல் ஜென்ரேட்டர். ஓகேங்களா, இது போக காமன் பின்னு, ஆம்ஸ் செக் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆக்சிலோஸ்கோப் வந்து வெளியே வந்துடலாம். பாருங்கள், ஆக்சிலோஸ்கோப் ஃபஸ்ட்டு சிக்னல் ஜென்ரேட்டர். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி, டியூட்டி, ஆம்ப் செட் பண்ணி வோல்டேஜ் செட் பண்ணி நம்ம வந்து சைன் வேவாக, ஸ்கொயர் வேவாக, ட்ரையாங்கிளாக, ஆஃபாக, ஃபுல்லாக, இந்த மாதிரிலாம் வந்து நாய்ஸு, இந்த மாதிரி டிசி டைரக்ட் கரண்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே
ஓகே, நெக்ஸ்ட்டு வெளியே வந்துடுறேன். சிக்னல் ஜென்ரேட்டருக்கு அப்புறம் மல்டிமீட்டர் வந்துச்சு. மல்டிமீட்டர் ஓகே பண்ணுறேன். மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆட்டோவில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வோல்ட் ப்ளஸ் ஓம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா. ரிலே கேட்ச் ஆகுது. இதுலேயும் ஒரு ஆப்ரேட்டிங் ரிலே போட்டிருக்கேன். வோல்ட்டு ப்ளஸ்ஸு ஓம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டயோடு, கண்டினியூட்டி அண்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ், இது மூணும் செக் பண்ணிக்கலாம் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸ், அப்புறம் லைவ் வோல்டேஜ். ஓகேங்களா, அதை செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்பு, மில்லி ஆம்ப்பு அண்டு இந்த ஆம்ப்பு. ஓகேங்களா, ஆம்ப்ஸ் செக் பண்ணுறதுக்கு நான். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து வோல்டேஜில் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இது பண்ணேன். இந்த லாஸ்ட்டாக நம்ம சிங்கப்பூர் போகும்போது பர்ச்சேஸ் பண்ணது தான் இது. இப்போ ஒரு போர்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிலோஸ்கோப் மட்டும் நான் இது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மெத்தடு, எப்படி செட்டிங் வைக்கணும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஆக்சிலோஸ்கோப் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் ஆக்சிலோஸ்கோப்புன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்டு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம கூடிய விரைவில் வந்து இதை அப்டேட் பண்ணலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு போர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளையும் கொடுத்துட்டோம் அந்த போர்டுக்கு. ஓகேங்களா. பாருங்கள், இந்த போர்டு தான் வந்து ஆனில் இருக்குது இப்போது. ஓகேங்களா. டிஸ்பிளே தெரியுதுங்களா, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏசி வோல்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வோல்டேஜ் டிசியில் இருக்குது. ஏசியில் செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம. இந்த வோல்ட்டு நான் ஆட்டோவில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஆட்டோவில் வச்சுட்டு நான் ஏசி வோல்ட்டை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 225 வோல்ட்டு காட்டுது. ஓகேங்களா. டிசி செக் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோவில் இருந்ததுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். டிசி வோல்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் டிசி வோல்ட்டு. டிசி நான் வந்து ஃபேன் மோட்டரோட இதில் வச்சுருக்கேன். ஆட்டோ மோடில் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி ஏசிக்கு வச்சிங்கனாலும் அது ஏசி வோல்ட்டு உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா. காட்டுதுங்களா, ஏசி வோல்டேஜும் காட்டுது, ப்ளஸ் வந்து டிசி வோல்டேஜும் நமக்கு காட்டுது. நான் பொலாரிட்டி மாற்றி வச்சதால எனக்கு நெகட்டிவில் காட்டுது. இப்போ நான் இப்போ கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ் வைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏசி டிசி வோல்ட்டு பார்த்தோம். தென் வந்து டயோடும் கெப்பாசிட்டன்ஸை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் பவர் ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோலேயே தான் இருக்குது. நம்ம ஒரு டயோடு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸில் காட்டுது. ஓகேங்களா. நான் இப்போ டயோடு சிம்பிளே வந்து நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டயோட்லேயே பார்க்குறேன் பாருங்கள். டயோடு ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு வேல்யூ காட்டி டயோடு 0.596 டயோடு வேல்யூ காட்டுது. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஜம்பரில் செக் பண்ணுறேன் என்ன அதுன்னு பாருங்கள். பஸ்ஸர் அடிக்குது பாருங்கள். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். கெப்பாசிட்டன்ஸ் செலக்ட் பண்ணோன்னா கேப்புன்னு காட்டுது. ஓகேங்களா. இப்போ இதோட இன்புட் மெயின் கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணலாம். இதோட வேல்யூ பாருங்கள். 500 வோல்ட்டு, 82 UF. ஓகேங்களா. 82 UF. இந்த பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவில் வச்சுருக்கேன். இப்போ சர்க்யூட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. நம்ம வெளியே எடுத்துகிட்டு செக் பண்ணோன்னா ப்ராப்பராக காட்டும். சரி, ஓகே. இதில் வோல்டேஜ் எதனா நிற்குதான்னு பார்க்கலாம். வோல்டேஜ் இருந்தாலுமே உங்களுக்கு காட்டாது.
வோல்டேஜுமே எதுவுமே நிற்கல. பட் இருந்தாலும் நமக்கு ப்ராப்பராக காட்டல. காரணம் வந்து சர்க்யூட்டில் மெர்ஜ் ஆகிருக்கிறதுனால காட்ட மாட்டேங்குது. நம்ம இப்போ ஒரு வெளியே இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இது பாருங்கள் 50 வோல்ட்டு 220 EF. இதை நான் செக் பண்ணி காட்டுறேன். வோல்ட்டு 220 EF சொன்னோம் இல்லைங்களா, 220க்கு 219 காட்டுது. ஓகேங்களா, இது நல்லாயிருக்கு, கெப்பாசிட்டன்ஸு நல்லாயிருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கெப்பாசிட்டன்ஸும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்து டயோடையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, பாருங்கள் டயோடு வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. நான் போலாரிட்டியில் இருக்கிறேன், எதுவுமே வேல்யூ காட்டல. ஓகேங்களா, இது கேத்தோடு, இது ஆனோடு. கரெக்டாக வைக்கும்போது மட்டும்தான் கரெக்டாக காட்டும். சரிங்களா, ஓகே. தென் வந்து கண்டினியூட்டி பார்க்கலாம். ஃபியூஸுக்கு நான் கண்டினியூட்டி செக் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள், சரி கேப்பில் இருக்குது. இது இப்போ நம்ம கண்டினியூட்டிக்கு தனி ஆப்ஷன் கிடையாது. கண்டினியூட்டிக்கும் டயோடுக்கும் ஒரே ஆப்ஷன் தான். அதுக்கு ஷார்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி காட்டுது, ஓம்ஸில் எவ்வளோ ஓம்ஸில் ஷார்ட் இருக்குன்றதை காட்டுது. இப்போ நம்ம இண்டக்டரை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லைன் ஃபில்டரில் வர இண்டக்டர் 2.5 2.7 காட்டுது. நியூட்ரல் சைடும் பார்க்கலாம். ஓகேங்களா, 1.6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டைப் இல்லைங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, கெப்பாசிட்டர்லேருந்து ப்ளஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக போகுது. ப்ரைமரிக்கு கண்டினியூட்டி இருக்குது. ப்ரைமரி டு வெளியே வர பின் வந்து ட்ரெயின் பின்னு சொல்லுவோம். கண்டினியூட்டி இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லாயிருக்கு. 4.9 ஓம்ஸில் கண்டினியூட்டி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீட்ரு வந்து நல்லா தான் இருக்குது செக் பண்ணுறதுக்கும். நான் இன்னும் மேலும் மேலும் இது யூசேஜ் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி இதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட்டு இது ரெண்டுமே வந்து மாற்றுறதுக்கு இந்த பட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த பாருங்கள் ஏசி டிசி மாறிடும். ப்ளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரும். ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எஸ்எம்பி ரெசிஸ்டன்ஸ் தான் இதாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேல்யூ காட்டுறேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ். நான் அதை செக் பண்ணுறேன். 0. ப்ராப்பரான ரீடிங் அது காமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பக்கா ட்ரூ ஆர்எம்எஸ் இது. ஓகேங்களா, ஓம்ஸ்லாம் காட்டுது, கிலோ ஓம்ஸ்லாம் காட்டுது. பாருங்கள், கிலோ ஓம்ஸில் காட்டும்போது இப்படி காட்டுது, ஓம்ஸில் காட்டும்போது அப்படி காட்டுது. ஆக மொத்தம் 1K இது. இப்போ இது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 102. ஓகேங்களா, கரெக்டாக நமக்கு 1K காட்டுது. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 512 இருக்குது. இதுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது, சாரி கிலோ ஓம்ஸ் காட்டுது, 5K ப்ராப்பராக காட்டுது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆக்சிலோஸ்கோப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆக்சிலோஸ்கோப் இதில் எப்படி வேலை செய்யுது, நம்ம எப்படி செக் பண்ணோன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.